வெல்கம் டு பரவச கைகள். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான அரிசி மாவு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி அரிசி மாவு முறுக்கு செய்ய போகிறோம். அதனால நம்ம 4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துடலாம். நாம் 4 கப் அரிசி மாவு சேர்த்தோன்னா 1 கப் அளவு கடல மாவு சேர்க்கணும். ஸோ இப்போ கடல மாவு 1 கப் சேர்த்துடலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்துட்டு இதெல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். நாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். அந்த மாவு இந்த ஸ்டேஜ் வந்ததும் நாம் இது கூட 1 குழிக்கரண்டி அளவு சூடான எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் ஆறுனதுக்கு அப்புறமா அதை நாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்ததும் இப்போ நம்மளுடைய முறுக்குழலில் மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நம்ம முறுக்கு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ நாம் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கரண்டிலே முறுக்கு செஞ்சிடலாம். நாங்கள் இன்றைக்கி வெளியே அடுப்பில் முறுக்கு செய்ய போகிறோம். ஸோ வானலியில் எண்ணெய் காஞ்சதும் நம்மளுடைய முறுக்கு ஒன்று ஒன்றா போட்டு சுட்டு எடுத்துடலாம். முறுக்கு 2 சைடும் வேகிறதுக்காக நாம் அதை திருப்பி போட்டுடலாம். முறுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்ததும் நம்ம வானலியிலேருந்து எண்ணெய் வடித்து முறுக்கை வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னா அந்த முறுக்கு நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால பபிள்ஸ் அடங்கின முறுக்கெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். நான் இன்றைக்கி சொன்ன மாவு அளவு ஒரு 50லேருந்து 60 முறுக்கு வரைக்கும் கிடைக்கும். நம்மளுடைய டேஸ்டியான அரிசி மாவு முறுக்கு ரெடி. இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.